கிளச் கூட ஆஃப் கிளச் கண்ட்ரோலில் வரணுண்டாமா. இந்த மாதிரி சடனாக வரக்கூடாது. வண்டி நின்றுச்சு இல்லையா, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். போங்க ரைட் போங்க, போகலாம் போ, ஸ்டடி பண்ணிப்போம், ஸ்டடி போகலாம் போ, ஸ்டடி பண்ணிப்போமா. இன்னொரு இடத்துல கூட ஒரு கேமரா இருக்குது தெரியுமா? அதுவும் இல்லாமல் இன்னொன்று இருக்குது. பார்க்கலாம். இப்போ ரைட் போ, கையை எடுக்காமல் திருப்பிடாமல் ஸ்டேரிங் ஸ்டடி பண்ணிக்கோ. ஸ்டடி லைஃப் லைனையும் ஃபாலோ பண்ணிங்க. இந்த பக்கம் வராத. ரைட் சைடில் எவ்வளோ இடம் கொடுத்துருக்கீங்கன்னு மிரரை பார்த்துக்குமா. மிரர் பார்த்து போடாமா. போகலாம் போ, அப்படியே ரைட் போமா. ரைட் போ. இன்னைக்கு 6வது நாளா? சரி. பிரேக்கில் கால் மாற்றிங்க. பிரேக் மிரர் பார்த்து பண்ணுமா. மிரர் பார்த்து பிரேக் லைட்டாக பண்ணிக்கோ. வேகத்தை மட்டும் லைட்டாக குறைச்சிவிடு. ஓப்பா. நீங்கள் சடனாக பிரேக் அடிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? பின்னாடி வரவங்களுக்கும் வந்து இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம அவங்கள பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிரேக் வந்து கண்ட்ரோலாக பண்ணிக்கலாம். நிதானமாக செய்கிறது தோணும். இப்போ நீங்கள் கற்றுக்குறீங்க இல்லையா, கற்றுக்கும் போது ஒரு பதட்டம் இருக்கும் உங்களுக்குள்ள.